மக்களும் நல்லவர்கள் என்று நம்பக்கூடாது. அவரவர் காரியக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் ஞானமாக பேச வேண்டும். ஞானமாக எப்படி பேசுவது பார்ப்போம். அவர்கள் உங்களை குற்றப்படுத்த முயலும்போது, உங்கள் உணர்வை நான் மதிக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய முடிவில் திட நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று கூறுவது. அடுத்தது, உங்கள் உணர்வுகளை அவர்கள் நிராகரிக்கும் பொழுது, என்னுடைய உணர்வுகள் மதிக்கக்கூடியவை, நீங்கள் அவற்றை மதித்தால் நான் மகிழ்வேன் என்று கூறுவது. அடுத்தது, அவர்கள் தொடர்ந்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை வரவேற்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்லுவது உதவாது என்று தெளிவாக கூறுவது. அடுத்தது, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் போல காட்ட முயற்சி செய்யும்போது, நீங்கள் கடந்து செல்லும் பாதையை நான் அறிவேன், ஆனால் அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது என்று கூறிவிடுவது. அடுத்தது, அவர்கள் சூழ்நிலையை கையாள முயற்சிக்கும் போது, உங்கள் நோக்கம் எனக்கு புரிகிறது, ஆனால் நான் முடிவை சொந்தமாக எடுக்க விரும்புகிறேன் என்று கூறுவது. அடுத்தது, அவர்கள் எதிர்மறை விஷயங்களை பரப்பும் பொழுது, நம்மால் எதை கட்டுப்படுத்த முடியுமோ, எதை முன்னேற்ற முடியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துவோம். அவர்கள் உங்களை தவறாக காட்ட முயற்சிக்கும் போது, என்னுடைய அனுபவங்களை நான் அறிவேன், அதன் மூலமாக இப்படி பார்க்கிறேன் என்று கூறுவது. அடுத்தது, அவர்கள் உங்களை இடம் அறித்து பேசும்பொழுது, நீங்கள் பேசுவதற்கு முன்பு அந்த விஷயத்தை செய்து முடித்திருந்தால் பாராட்டி இருப்பேன் என்று கூறுதல். கோர் பெர்ஃபார்மன்ஸ் CEO ஆக இருக்கும் ஜூலி ஹட்சின்சன் இதை பகிர்ந்து கொண்டுள்ளார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.